2001 தேர்தலில் இருந்து அதிமுக ஜெயிச்சிட்டு வர மேட்டுப்பாளையம் தொகுதி நிலவரம் என்ன? அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதி கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை, வீரபாண்டி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. ஊட்டியோட நுழைவு வாயிலா பார்க்கப்படுற மேட்டுப்பாளையத்தில் இருந்துதான் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஊட்டி மலை ரயில் இயக்கப்படுது. விவசாயம் தொகுதி மக்களோட பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. சிறுமுகை மற்றும் காரமடை பகுதிகளில் நெசவு தொழில் பிரதானமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,33,022 ஆண் வாக்காளர்கள், 1,46,382 பெண் வாக்காளர்கள், 34 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,79,438 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா அதிமுக 9 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி 4 முறையும், திமுக 2 முறையும் ஜெயிச்சிருக்கு. சுயேட்சை 1 முறை ஜெயிச்சிருக்காரு. தொகுதியில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுச்சு. இறுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட செல்வராஜ் 1,05,231 வாக்குகளை பெற்று ஜெயிச்சார். அவருக்கு கடுமையா போட்டியை கொடுத்த திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரம் 1,02,775 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். 2,456 வாக்குகள் வித்தியாசத்தில் செல்வராஜ் வெற்றியை வசமாக்க கடும் போட்டியில தொகுதியை அதிமுக தக்க வச்சுக்கிட்டாங்க. 2001 தேர்தலில் இருந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்ற தொகுதி தங்களோட கோட்டைன்னு அதிமுக நிரூபிச்சாங்க. இப்போ தேர்தல் நெருங்குற வேளையில மேட்டுப்பாளையம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்கலாம். வனவிலங்குகள் பிரச்சனை போல இந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இது நீண்ட காலமாக நான் பல வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பவானி சாகர் திட்டத்திலையும் நாங்கள் இந்த பகுதி ஏமாற்றம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் ஒரு திட்டம் நிறைவேற்றிக்கிறாங்க. அந்த திட்டத்திலையும் இந்த பகுதியை சேர்க்கல. இது 2வது திட்டம்னு சொல்லி இன்னும் அதுவும் இந்த 5 வருஷமாக அதுவும் நடக்குமென்று எதிர்பார்த்தோம். அதுவும் நடக்கலை. ஆகவே இதுவும் ஒரு பெரிய தண்ணீர் பிரச்சனை, குடிநீருக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ மேட்டுப்பாளையம் பகுதி ஒரு சுற்றுலாத்தலம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருப்பதால் மேட்டுப்பாளையம் முதல் ஊட்டி செல்லும் சாலைகள் போக்குவரத்து நெரிசலால் மிகவும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். சுற்றுலா செல்பவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே ரிங் ரோடு அமைத்து அந்த போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி தவிர்த்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பில்லூர் அணையை சொல்லலாம். பில்லூர் அணை ஏறத்தாழ 1961 கட்டப்பட்டு 66 துவங்கப்பட்டுச்சு. 100 அடி கொள்ளளவு உள்ளது. மேட்டுப்பாளையம் அல்ல 3 மாவட்டங்களுக்கான தண்ணீர் அங்கிருந்தால் பல லட்சக்கணக்கான மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் போகக்கூடிய பகுதியாக இருக்குது. அந்த அணை கட்டண காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தூர்வாரப்படலைங்கிறது மிகவும் வேதனையாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போத்தூர் வழியாக ட்ரெயின் டெல்லி போயிட்டுருக்கு, ஊட்டிக்கு போகுது, அது சென்னைக்கு போகுது, வேறு எக்ஸ்ட்ரா ஒன்றுமே இல்லை. நெல்லைக்கு ட்ரெயின் விட்டாங்க, அது சிறப்பு ரயில் தான், வாரம் 2 முறை போயிட்டு வருது. இந்த ரயில்கள் தென் மாவட்டங்களுக்கு போக மாதிரி தினம்தோறும் ரயில் இயக்கப்படணும். இது மத்திய அரசாக முடிவெடுக்க முடியும். அப்படி இருந்தால் கூட வரும் மாநில அரசு இதை வற்புறுத்தி திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்கிறது இல்லை. ஒரு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு கல்லார் இருந்தது. இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கல்லார் போகிறோம். இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ரீசனபுளாக, அதாவது எந்த பெரிய அமௌண்ட்டு இல்லாமல் நம்ம போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.